இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு செய்தியின் வாயிலாக, இன்னொரு தேவ செய்தியின் மூலமாக ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக, நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளின் செய்திகளையும் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பேசுகிற அடியேனையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. இந்த நாள் முழு செய்திகளும் முழுவதுமாக என்ன செய்தியும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய அன்பு, த காட்ஸ் லவ் என்ற தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் என்ன தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், டெப்த் ஆஃப் காட்ஸ் லவ், தேவ அன்பின் ஆழம் என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் வேத வாக்கியம் எங்கிருந்து எடுத்திருக்கிறேன்னு சொன்னால், யோவான் 3வது அதிகாரம் 16வது வாக்கியம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம். இந்த செய்திகள் முழுவதுமாக தேவனுடைய அன்பு. யோவான் 3:16 அதை தொட்டு இந்த பிரசங்கங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலும் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை கொடுத்து, அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி இந்த ஒரு வசனம் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த நாளிலும் தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பாக நம் தலைகள் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர். உம்முடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு நீளமானது, எவ்வளவு அழகானது ஆண்டவரே. நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானம் பத்தாது, அறிந்து கொள்ள எங்களுக்கு அறிவு கிடையாது சுவாமி. யோசித்து பார்க்க எங்களுக்கு அவ்வளவு மூளை இல்லை ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு நீ நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த செய்தியை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே அடியான் சொந்தத்திலே பேசுவேன்னு சொன்னால் தயவாய் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மன்னித்தரலும் ஆண்டவருடைய ஒத்தாசை எங்களோடு இருந்து எங்களை நீ காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனம் சுகவீனம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பலத்தை தாருங்க, ஆட்கொள்ளுங்க. அடியானை உங்கள் சமூகத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அவர்களோடு பேசும். இயேசு முழு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதன் இப்படியாக தேவனுடைய அன்பை சொல்லுகிறார். Thou hidden love of God, தேவனுடைய அன்பு மறைக்கப்பட்டதா இருக்கிறது. Whose weight, whose depth unfathomed no man knows. அது ஆழம், அதனுடைய நீளம், அதனுடைய எல்லா காரியம், அதனுடைய எவ்வளவு மொத்தமாக இருக்கிறது, எவ்வளவு மெலிசாக இருக்கிறது என்று சொல்லி யாருக்கும் எந்த மனிதனும் அறியாமல் இருக்கிறான். I see from far thy beauteous light, only I sigh for thy repose. நான் மாத்திரம் ஆண்டவரே தூரத்திலிருந்து உம்முடைய அன்பை நான் பார்த்திருக்கிறேன். நான் மாத்திரமே உம்முடைய காரியங்களுக்காக காத்திருக்கிறேன். I wait upon you. நான் காத்திருக்கிறேன். இந்த ஒரு அழகான வாக்கியம். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு ஆழம், எவ்வளவு நீளம், எவ்வளவு தடிமம் எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த நாளின் செய்தி எதை தொட்டு போகிறது என்று சொன்னால், the day of atonement, பாவ நிவாரண நாள் என்று சொல்லி நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை நான் ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்பா இருக்கிறீர் என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பலியை நினைக்காமல் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க முடியாது. சிலுவையிலே அவர் தொங்குகிற அந்த காரியத்தை நான் நினைவுபடுத்தாமல், நான் நினைக்காமல், தேவனுடைய பாவ நிவாரண நாளை தொட்டு பார்க்காமல் நான் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, பாவ நிவாரண நாள் ஆசரிப்பு கூடாரத்தில் சத்தியங்களிலே நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது இந்த பாவ நிவாரண நாள் ஒரு பயங்கரமான ஒரு நாள். பாவ நிவாரண நாளில்
அவன் என்னவெல்லாம் செய்வான் என்று சொல்லி லேவியராகமம் 6, 7, 8 இந்த அதிகாரங்கள் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அந்த பாவ நிவாரண நாள் எவ்வளவு முக்கியமானது, அந்த பாவ நிவாரண நாள் இயேசுவினுடைய பலியை எப்படி காண்பிக்கிறது என்று சொல்லி முழுவதுமாக நாம் பார்க்க முடியும். சில வேத வசனங்களோடு நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். தேவனுடைய அன்பு அல்லது தேவனுடைய சுவிசேஷத்தை ஒரு சின்னதாக ஒரு if you say in a nutshell, ஒரு குட்டியாக சொல்லணும் அப்படி சொன்னால், gospel in a nutshell, it is personal, sacrificial and freely offered to everyone. சுவிசேஷம் ஒரு சின்னதாக ஒரு பொட்டிக்குள்ள அடக்கணும் அப்படின்னு சொன்னால், அது எனக்கு ஒரு பர்சனலான ஒன்று, என்னுடைய வாழ்க்கையிலே அது ஒன்று இணைந்து வரக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, அது ஃப்ரீயாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது, இலவசமான ஒரு இணைப்பாய் ஆண்டவர் கொடுக்குறாரு. இலவசமாய் நீங்கள் ஜீவ தண்ணீரை பருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அது தியாக பலியாக இருக்கிறது. தேவன் தியாகமாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 16வது அதிகாரம், லேவியராகமம் 16வது அதிகாரம் 7 முதல் 10 வரையிலான வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 16, 7 முதல் 10. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி, அந்த 2 வெள்ளாட்டு கடாயம் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும், போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு, கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி. எனக்கு அன்பானவர்களே, இங்கே 2 வெள்ளாட்டு கடாக்களை நிறுத்துகிறார்கள். ஒரு போக்காடு, இன்னொரு பலியாடு. இந்த பாவ நிவாரண பலி எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால், இந்த பாவ நிவாரண பலி 2 ஆட்டை குறிக்கிறதா இருக்கிறது. பரலோகத்திலே ஒரு சீட்டு போடப்படுகிறது. அந்த சீட்டு என்னவா இருக்கிறது என்று சொன்னால், யார் மனுஷனுடைய பாவத்திற்காக மரிப்பார்கள், யார் போக்காடா போவா அப்படின்னு சொன்னால், அவன் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. பிசாசானவன் போக்காடா இருக்கிறான். கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறவராக அந்த சீட்டு அவர் மேல் விழுந்தது. பரலோகமே அழுதது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பலியாக போகிறார். இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த கால் வைக்க முடியாத அளவுக்கு அழுக்கா இருக்கிற இடத்துல பரிசுத்தமானவர் காலை வைக்க போகிறார் என்று சொல்லி நீங்கள் நானும் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பாவ நிவாரண பலியாக வருகிறார். அது எப்படி கீழே இருக்கிற வசனங்கள் அப்படி வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், அது வெட்டி அதில் இருக்கிற குடலெல்லாம் எடுத்து சந்து சந்தாக வெட்டி தலையை தனியாக எடுத்து அதை அப்படியே வைப்பாங்களாம். அந்த குடலெல்லாம் சேர்த்து எரிக்கும்போது இங்கே கீழே சுகந்த வாசனை என்று சொல்லி ஒரு வார்த்தை வரும். பலியை ஆண்டவர் சுகந்த வாசனையாக பார்க்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் நான் வாசித்தோன்னு சொன்னால், இந்த சுகந்த வாசனை என்ற வார்த்தை அங்கேயும் இருக்கும். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே போல என்ன இன்னொரு வசனத்தை என்ன வாசிக்க முடியும். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லாருக்காகவும் ஆண்டவர் மரித்தார். அப்படி மரிக்கும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் என்று சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம் இப்படியாக சொல்லுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தன்னை சுகந்த வாசனையாக ஆண்டவர் பலியை செலுத்துகிறார். வாசனைகள் எப்படி இருக்கிறது? ஒருவேளை நிஜமாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் நானும் இந்த கறிக்கடைக்கு போனோன்னு சொன்னால், இந்த தலையை கறுக்கும் பொழுது, இந்த குடலை கறுக்கும் பொழுது அது எப்படி ஒரு நாற்றம் அடிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆசரிப்பு கூடாரத்திலே பலி 365 நாளும் இருந்து கொண்டே இருக்கும். டே அண்ட் நைட் பலிபீடத்திலே பலியானது எரிந்து கொண்டே இருக்கும். கீழெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ராத்திரியிலும் அணையக்கூடாது, பகல்லையும் அணையக்கூடாது. அதான் ஆரோனுக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் கொடுத்த ஒரு காரியம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக யார் போவா என்று சொல்லும் பொழுது, நம்முடைய பாவங்களுக்காக சாக வேண்டும் என்று சொல்லி சீட்டு யார் மேலே விழுகுது என்று சொன்னால், இயேசுவானவர் மேல் அந்த சீட்டு விழுகிறது. அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு நேரம் ஆண்டவர் கீழே வராரு. கீழே வந்து நான் மரிக்க வேண்டும், நான் எப்படி மரிக்க போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாரு. கெத்சமனேல உட்காந்து போராடுறாரு. ஆண்டவரே என்னால் முடியல சுவாமி, என்னால் முடியல ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்?
நான் கெத்செமனேல உட்காந்து அழுகிறேன், ஆண்டவரே என்னுடைய பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்குங்க, ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தம். தேவனுடைய அன்பை நீங்கள் நான் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர் எல்லாருக்காகவும் மரித்த ஆண்டவர், எல்லாருக்காகவும் ஆண்டவர் மரித்ததாக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த லேவியராகமத்தில் இன்னொரு இடத்துல வாசின்னு சொன்னால் 8வது அதிகாரம் 19, 20 நம்ம வாசித்தோன்னு சொன்னால், லேவியராகம் நம்முடைய வேதாகமத்தில் லேவியராகம் 8வது அதிகாரம் 19 21 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகதித்தான். குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரிலே கழுவின பின்பு மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக சர்வாங்க தகன பலியாக தகனித்தான். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவானவர் மரிக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. ரத்தம் முடிஞ்சு, தண்ணீரும் போயிடுச்சு, குத்துனப்ப தண்ணீர் வெளியே வந்துடுச்சு, சொட்டு 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 சொட்டா ரத்தம் முழுவதுமாக வெளிவந்தது. அந்த ஆட்டுக்குட்டி பலிபீடத்தின் மேல் முழுவதுமாக தகன பலியாக ஆனது போல என் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாய் சுகந்த வாசனையாய் ஆண்டவருக்காக இருந்தார். யோசித்து பாருங்க, இயேசுவானவர் மரிக்கும் பொழுது எப்படிப்பட்டவராக காணப்பட்டார். நம்முடைய வேதாகமத்தை ஏசாயா 53வது அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வது மிக கடினம். ஆனால் தேவன் பாடுபட்டதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு எவ்வளவு அருமையானது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஏசாயா அருமை எழுதுவார் தேவனுடைய அந்த பாடு மரணங்களை குறித்து. ஒவ்வொரு ராபோஜனத்திலும் ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் நீங்கள் நானும் இந்த வசனத்தை வாசிப்பதுண்டு. இயேசுவானவர் எவ்வளவு அன்பு செலுத்தியிருக்கிறார், எவ்வளவு அன்பாக இருந்திருக்கிறார். ஆண்டவரே நீர் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீரா என்று சொல்லி யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுக்காக மாத்திரமே இந்த கஷ்டப்பட்டேன்ப்பா. நான் வாசிக்கிறேன் 53வது அதிகாரம் 2வது வசனம். இளங்காளையை போலவும் வறண்ட நிலத்தின் துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அவரை நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. He was not so good looking. நிறைய இயேசுவினுடைய படத்தை பார்த்தோம்னு சொன்னால் he was good looking. இது வரைக்கும் தாடி இருக்கும், முடி இருக்கும், வெள்ளை கலர் அங்கி, சிகப்பு கலரு ஷால் போட்டிருப்பார், ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்து அமைதியாக இருப்பார். அப்படி அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து வேற ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பார். அந்த ஆட்டுக்குட்டி கையில் இருக்கும். யாருக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டிக்காக உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஏன் அந்த ஆட்டுக்குட்டியை உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னால், அந்த ஆட்டுக்குட்டி சொன்ன பேச்சு கேட்காத ஒரு ஆட்டுக்குட்டி, முள்ளுக்குலாம் போய் மாட்டின ஒரு ஆட்டுக்குட்டி, கால் உடைந்த ஒரு ஆட்டுக்குட்டி, அதை கட்டி போட்டு ஆண்டவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த படத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ நல்லா இருக்கிறார்ல, எவ்வளோ அருமையாக இருக்கிறார்ல, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல அப்படின்னு தோணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் வேதாகம் சொல்லுகிறது அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அடிக்கப்பட போகிற ஆட்டை போல, மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல அவர் வாய் திறவாமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை இடத்திலிருந்து நம்முடைய முகத்தை திருப்பி கொண்டோம். ஏன் இதெல்லாம் செஞ்சார் ஆண்டவர்? எதுக்காக ஆண்டவரை நாம் பார்க்காமல் போனோம்? நம்முடைய பாவம் ஆண்டவரை பார்க்கக்கூடாதபடிக்கு நம்முடைய முகத்தை திருப்பினது. அவர் யாருக்காகவோ மரிக்கிறாரு, அவர் யாருக்காகவோ சாகிறாரு, அவர் யாருக்காகவோ அடிபடுகிறார் என்று சொல்லி நீங்கள் நானும் எங்கேயோ மழை பெய்யுது, எங்கேயோ காத்தடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் நானும் இருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு இட்ஸ் வெரி ஸ்பெஷல்.
தேவனுடைய அன்பு ஒரு விசேஷித்தமான அன்பு. அந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய பாடு மரணத்தை நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்தேயு 27:28 முதல் 31 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 28 முதல் 31 உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் படிக்க போகிறோம். ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள போகிறோம். மத்தேயு 27:28வது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அவர் அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3.5 வருஷம் ஆண்டவர் அந்த பகுதிகளை சுற்றிலும் ஊழியம் செய்திருக்கிறார். அவர்கிட்ட வந்தவங்க எல்லாம் குறையோடு வந்தாங்க, போகிறவங்க எல்லாம் ஒரு பரிபூர்ணமானவர்களாக போனார்கள். அந்த 10 குருடர்களும் அந்த குஷ்டரோகிகளும் இருந்திருப்பார்கள். அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே கண் பார்வை பெற்றவர்கள் இருந்திருப்பான். ஊமையானவன் பேச்சை பெற்றவன் அங்கே இருந்திருப்பான். திமிர்வாதக்காரனாக இருந்தவன் அங்கே இருந்திருப்பான். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சுகத்தை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்கே இருந்திருக்கக்கூடும். யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லல. அவர்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய அங்கி கிழிக்கப்படுகிறது. அவர்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய சிரசில் முள்முடி வைக்கப்படுகிறது. அவர்களுக்கு முன்பாக அவரை அடிக்கிறார்கள். யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு நல்லது கொடுத்து நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் நீங்க தேவனுடைய குமாரன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னானோ, யாரெல்லாம் ஆண்டவரே நீ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சொன்னார்களோ, அவர்கள் எல்லாம் சுத்தி நிற்க ஆண்டவரை அவருடைய அங்கியை கலட்டுறாங்க. எவ்வளவு வெக்கமா இருந்திருக்கலாம் ஆண்டவருக்கு. அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாருடைய கண்களும் ஆண்டவர் பாடுபடுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறது. வெக்கமா இருக்கும்ல ஆண்டவருக்கு. ஓங்கி அடிச்சு யார் அடிச்சான்னு பாரு சொல்லு பார்க்கலான்றாங்க. கொட்டி யார் கொட்டுனான்னு சொல்லு பார்க்கலான்றாங்க. மூஞ்சில காரி துப்பி என்னையா நீ இப்படியெல்லாம் இருக்கிற, யார் உன்னை துப்புனா சபி பார்க்கலாம் என்று சொல்றாங்க. இத்தனை காரியங்கள் நடந்தும் அவர் வாய் திறவாமல் இருந்தார். ஏசாயா சொல்றாரு, மயிர் கத்தரிக்க போகிற ஆட்டை போல அவர் வாய் திறவாமல் இருந்தார். என் ஆண்டவர் யாருக்காக இப்படிப்பட்ட பாடுகளை பாடுபட்டார்? யாருக்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்தார்? யாருக்காக இப்படிப்பட்ட அவமானங்களை ஆண்டவர் சந்தித்தார்? சந்திக்க வேண்டும் என்று ஒன்றுமில்லையே, வர வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் இல்லையே. இயேசு நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல முடியாது என்று சொல்லி காபிரியேல் அனுப்பியிருக்கலாமே. யாரையும் அனுப்பாதபடி இல்ல, தூதர்கள் யாரையாவது பார்த்து நீ போப்பா என்று சொல்லியிருக்கலாமே. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் அவரே இறங்கி வந்து அவருடைய அன்பை கொடுக்கும்படியாக பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 3:16 மறுபடியும் நினைவூட்டுகிறேன். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் கெட்டு போகாதபடி அவரை தந்தளி ஒரே பேரகுமாரன், வேற குமாரனே இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் கீழே வந்து அவ்வளவு அவமானப்பட்டு அந்த அவமானங்களை எல்லாம் தாங்கி கொண்டு ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறாரு. சிலுவையிலும் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். சிலுவையில போய் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து நீ ராஜா தானே, இறங்கி வா, நீ தான் ஆண்டவன் சொன்னாங்களே, நீ இறங்கி வா, உன்னை ரசித்துக் கொள்ள முடியாதா, நீ எப்படி எங்களை ரசிப்பேன்னு சொல்லி அநேக கேள்விகளோடு அங்க இருக்கும் பொழுது ஒரே ஒரு திருடன், ஆண்டவரே நீ 2ஆம் முறை வரும் பொழுது உங்களுடைய ராஜ்யத்தில் நினைத்துக் கொள்ளுங்க சுவாமி என்று சொல்லுகிறார். அது விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அது விசுவாசம் அவனை ரட்சித்தது. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ என்னோடு கூட பரதேசியிலே இருப்பாய். எனக்கு அன்பானவர்களே, நானும் அந்த திருடனை போல இருக்கிறேன். பரிசுத்தமான ஆண்டவர் பரிசுத்த குலைச்சலாக வந்து நிற்கிறார். பரிசுத்தமான ஆண்டவர் பாவிகளுக்கு நடுவில் 2 கல்லர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 கல்லர்களுக்கு நடுவாக ஒரு கல்லனாக ஆண்டவர் மரிக்கிறார். இதையெல்லாம் மறந்துட்டு நான் எப்படி பாவம் செய்ய முடியும்?
இது எல்லாம் ஆண்டவர் சமூகத்திலிருந்து நான் என்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு மறுபடியும் பிசாசானவனுக்கோடு கை கோர்த்து நான் பிசாசானவனோடு எப்படி இந்த தப்பை செய்ய முடியும் ஆண்டவரே? அதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே துணிகரமான பாவத்திற்கு என்னை நீங்களாக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துணிகரமான பாவத்திற்கு நீங்கள் நானும் அஞ்சி ஓட வேண்டும். பாவத்தை குறித்து நீங்கள் நானும் பார்க்கும் பொழுது பாவம் உங்களையும் என்னையும் பிரிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் உங்களையும் என்னையும் ஆண்டவரோடு சேர விடாது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மரித்தது உங்களுக்காகவும் எனக்காகவும், அவர் ரத்தம் சிந்தினது உங்களுக்காகவும் எனக்காகவும், அவர் மரித்து உயிரோடு எழுந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும், இந்த நாளிலும் ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது உங்களுக்காகவும் எனக்காகவும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் சமூகத்தில் திருப்புவோமா? எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, ஆண்டவரே இவர்களை மன்னிங்கன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோமா? காட்டி கொடுக்கிறவனாக இருக்கிறோமா? மறுதளிக்கிறவராக இருக்கிறோமா? இல்லை ஆண்டவரை போல ஆண்டவரே இவனை மன்னியும் சொல்லி மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு பெரியது. தேவன் நமக்கு அன்பு செலுத்துகிறான்னு சொன்னால் தேவனுடைய ரத்தம் முழுவதுமாக சிந்தி ரத்தம் சிந்தி ஆண்டவனை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட நேசத்தை நீங்கள் நானும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அப்படிப்பட்ட நேசத்தை நீங்கள் நானும் ஒரு விஷயம் எண்ணி பார்ப்போம். அப்படிப்பட்ட கதறுதலை ஆண்டவருக்கு நீங்கள் நானும் யோசித்து பார்த்து, ஆண்டவரே எனக்காக மரித்தீங்க சுவாமி, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க சுவாமி, அந்த ரத்தத்தை நான் எண்ணி பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை உங்கள் சமூகத்தில் ஒப்படுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நானும் ஆண்டோடைய சமூகத்தை தம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்வோம். கர்த்தர் 2ஆம் முறை வரும் பொழுது எப்படி அந்த திருடனை பார்த்து நீ என்னுடைய ராஜ்யத்தில் இருப்பாய் என்று சொன்னாரோ, அதே வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு தந்தருள்வராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது, உம்முடைய அன்பு எவ்வளோ ஆழமானது, உம்முடைய அன்பு எவ்வளோ பிரயோஜனமானது ஆண்டவரே. அதையெல்லாம் நாங்கள் மறந்து போய் பிசாசானவனோடு நாங்கள் இன்னும் சேர்ந்து ஆண்டவரை கேலி செய்து கொண்டிருக்கிறோம். பிசாசானவனோடு சேர்ந்து ஆண்டவரை உமக்கு விரோதமான பாவத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் என்னுடைய இருதயத்தை உங்கள் சமூகத்தில் திருப்புகிறோம். நினைவே திருப்பினது போல நாங்களும் திருப்புகிறோம். எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நீர் சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடி, நீர் சிந்தின ரத்தம் ஆண்டவரே பிரயோஜனம் இல்லாத போகாதபடி, நான் ஆண்டவரை உமக்குள்ளாக நான் இருக்கிறேன் நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் உமக்காக நிற்க வேண்டும் சொல்லி அந்த பொருத்தனை பண்ணும் பொழுது, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது, ஆண்டவரோடு ஒரு நெருங்கி ஜீவியத்தை ஜீவிப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே உமக்குள்ளாக ஒரு உறுதி எடுக்கும் பொழுது ஆவியானவர் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவன் அவர்களுடைய ஒவ்வொரு நடக்கைகளையும் நீர் பாருங்க. பிசாசானவன் சோதிக்காதபடி ஆண்டவரே உங்களுடைய தேவதூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீர் எங்களோடு இருந்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசங்கங்கள் முடிக்கும்படியாக ஆண்டவரே இந்த செய்திகளை கர்த்தாவை நாங்கள் கேட்கும்படியாக நீ கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடைய நீர் பயன்படுத்தி நீர் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி வல்லமையில கரம் இன்னும் எங்களை தாங்கட்டும். இன்னும் அநேக காரியங்களை உங்கள் சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். மீதிய நேரம் முழுவதும் கர்த்தாவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கருத்துக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கருத்துக்குள் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட செய்திகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவருடைய தியாக பலி உண்மையிலேயே பெரியது. அவருடைய தியாக பலி உண்மையிலே நம்மை பரலோகம் சென்று கொண்டு செல்லும்படியாக வல்லமை உள்ளது. அவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.